விட்டுருங்க சாமி, எங்க அளத்தை விட்டுருங்க. விஜய் தம்பி, உங்களுக்கு வணக்கம். நாங்கள் இந்த உப்பளத்து பிரச்சனைக்காக ரொம்ப நாளாக உங்ககிட்ட போராடிக்கிட்டு இருக்கோம். நேற்றும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோம், கலெக்டர்கிட்ட பேசணும். ஆனால் எங்களுக்கு எந்த தீர்வும் இல்லை. எங்களை எப்படி முடுக்கணுங்கிறதுல தான் குறியாக இருக்காங்க. 3 தலைமுறை உழைப்பியா எப்படி விட்டுட்டு நாங்கள் போக முடியும்? 3 வருஷம் உழைப்புக்காக தமிழ்நாடே எழுதிச்சியா உங்களுக்காக. 3 வருஷம் உழைப்பு, நம்ம தம்பி, நம்ம அண்ணன், நம்ம பிள்ளைன்னு 3 வருஷம் உழைப்புக்கு தமிழ்நாடே அழுதுச்சு. நாங்க 3 தலைமுறை உழைப்பு எப்படியா விட்டுட்டு போக முடியும்? எங்களால விடவே முடியாது. எங்களை முடுக்கிறதுக்கு என்ன வேலையெல்லாம் பண்ணணுமோ அத்தனை வேலையும் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்களால இதை விட்டு போகவே முடியாது, போகவும் மாட்டோம். எங்களுக்கு நீங்க தயவு பண்ணுங்க. நாங்க எந்த பொல்லாத வழியிலையும் போராட மாட்டோம். நாங்க அறவழியில தான் போராடுவோம். எங்களுக்கு கண்டிப்பா எங்க அளத்தை நீங்க தான் மீட்டு தரணும். வேற யாராலையும் முடியாது, உங்க ஒருத்தரால தான் முடியும். கண்டிப்பா எங்க அளத்தை நீங்க மீட்டு தாங்க. எங்களுக்கு எதுவும் இலவசம் வேண்டாம் ஐயா. நாங்க உழைச்சி சாப்பிட்டுக்கிடுவோம். 80 வயசு வர இந்த உப்பளத்துல என்ன வேலை இந்த ஆளால முடியுமோ அந்த வேலையை கொடுக்காங்க ஐயா. நாங்க சுயமா உழைச்சி சுயமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த நோய் இல்லை, சுகர் கிடையாது, பிரஷர் கிடையாது, எந்த நோயும் கிடையாது. எங்களை விட்டுருங்க. நாங்க ஆரோக்கியமா இருந்து ஆரோக்கியமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நோயை வர உழைச்சிடாதாங்க. எங்களை நிம்மதியை தூங்க விடுங்க. எங்க அளத்தை விட்டுருங்க சாமி, எங்க அளத்தை விட்டுருங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம், நீங்க நல்லா இருப்பீங்க. எங்க அளத்தை விட்டுருங்க.